ஜாப்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நலவாழ்வு சங்கத்துல வந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில ஒரு 100க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே கோயம்புத்தூர் மாவட்டத்துல அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் காலியாக இருக்க காலி பணியிடங்களை வந்து தற்காலிக பதவி அடிப்படையில வந்து 8/8/2025க்குள்ள இருந்து 5 மணிக்குள்ள வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் ஆர்பிஎஸ்கேங்கிறதுல 6 போஸ்ட். இதுக்கு வந்து நீங்க டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிருக்கணும், இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி டிஃபார்ம் படிச்சிருக்கணும். மஸ்ட் ஹேவ் ரிஜிஸ்டர் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில். சேலரி வந்து 15,000. ஏஜ் வந்து 35 வயசு இல்லைன்னா பிலோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. கிரேட் 2க்கு லேபர் எம்எம்யூ மஸ்ட் ஹேவ் பாஸ்டு +2 எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணா போதும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மஸ்ட் ப்ராசஸ் சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி கோர்ஸ் 1 இயர் கேட்டிருக்காங்க. அப்புறம் மஸ்ட் கோ குட் பிசிக் அண்ட் விஷன் அண்ட் கெப்பாசிட்டி டு அவுட்டர் ஒர்க், வெளியில ஒர்க்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ 13,000 சாலரி சொல்லியிருக்காங்க. 35 வயசுலாம் அது கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 93 பேர் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட் லைஃப் டிஜிஎன்எம் படிச்சிருக்கணும். பிஎஸ்சி நர்சிங் படிச்சவங்களும் எடுத்துக்காங்க. இதுக்கு 18,000 சேலரி சொல்றாங்க. லெசன் 50 வயசுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவி பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. அப்புறம் பணிநிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. பணியில் இணையும் போது பணி செய்வதற்கான சுய விருப்பம் அண்டர்டேக்கிங் அண்ட் 11 மாதத்துக்கான ஒப்பந்த கடிதம் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்த ஃபார்ம்லாம் நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவள சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர். இப்ப நீங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் அபிஷியல் நோட்டிபிகேஷன் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது வந்து ஸ்பீட் போஸ்ட் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்ல வந்து விண்ணப்ப பதவி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆவணங்கள் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுபடி நீங்க அனுப்பிச்சுக்கோங்க. இதுல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, கல்வி சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் கார்டு எல்லாமே நீங்க வந்து அட்டஸ்டேஷன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அவங்களோட அபிஷியல் வெப்சைட் போலாம். இது வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட். இந்த அபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்லாம் நம்ம அதில் சொன்னதான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல வந்து ஒரு 10 விதமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை நீங்க ஃபில் பண்ணி உங்க அப்ளிகேஷன் உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி நீங்க அவங்க சொன்ன அந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கும் அப்புறம் அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்கும் நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புதிய வேலை வாய்ப்புகளுக்கு நமது வாண்டட் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.